நம்ம அம்மா ஜெயலலிதா இல்லையா, எத்தனை வருஷம் எவ்வளவு மென் அப்படி கண்ட்ரோல். பயந்து பயந்து ஒரு பெண் வாழ்க்கையை நடத்தணும்னு என்ன அவசியம்? ஒரு முறை தான் வாழ போகிறோம். பியாண்ட் த இமேஜினேஷன். 50 கடை 52 கடை வரைக்கும் வந்தோம். கொரோனாவில் we took a big hit. About 17 stores we closed. ரோட்டில் இருக்க தாரை எடுத்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, கரெக்டாக? அப்போ உங்கள் வயிற்றுக்குள்ளே என்ன பொருள் போடுறோம்? Man goes and cheats on a woman. Let's take this as an example. A man goes and cheats on a woman. எல்லாருக்கும் ஹாய். ஸோ லைஃப் டாக்ஸ் வித் லைஃப் கோச்சில் இன்றைக்கி நம்ம பாட்காஸ்டோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட், உமன் ஆண்டர்பிரினர் ஹூ இஸ் பில்டிங் மல்டிபிள் பிராண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் கேக் ஸ்கொயர். ஸோ அவங்ககிட்ட அவங்களோட பிஸ்னஸ் அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு இன்டர்வியூ ஹர். ஸோ நேராக அவங்ககிட்டயே பேசிடலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம், உங்கள் ஜேர்னி, ஹவ் இட் ஸ்டார்டட். நான் நேட்டிவ் காரைக்குடி. ஓகே. பிறந்து விளந்ததெல்லாம் சிதம்பரம். படித்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. கொஞ்ச நாள் யூஎஸில் இருந்தோம். அப்புறம் அந்த ஒபாமா பீரியடில் இஷ்யூஸ் நிறையா அனுப்போ நிறையா இந்தியன்ஸ் திரும்பி வந்தப்போ நாங்களும் திரும்பி வந்தோம். வந்தப்போ என் ஹஸ்பண்ட் ஒரு பேக்கர். ஸோ வி ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ். எப்படின்னா, ஒரு கடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது என் பொண்ணோட பர்த்டேக்கு தேடினோம். நாங்கள் கேட்குற மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கல. ஸோ வில் ஸ்டார்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி வில் ஸ்டார்ட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். வி க்ரூ பிஃபோர் கொரோனா லைக் பியாண்ட் த இமேஜினேஷன். 50 கடை 52 கடை வரைக்கும் வந்தோம். கொரோனாவில் we took a big hit. About 17 stores we closed. தென் அதுக்கப்புறம் அந்த 35லேயே அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி 35 ஸ்டோர்ஸ் பண்ணுறோம். ஆன்லைனில் we are doing very good. எங்களோட கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் ஆர் வெரி ஃபேமஸ். விஐபி கேக்ஸ் நிறையா பண்ணுறோம். 5 feet 6 feet 8 feet 10 feet கேக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப பர்சனலைஸ்டு கேக்ஸ் பண்ணுவோம். அடல்ட் கேக்ஸ், பேச்சுலர் பார்ட்டி கேக்ஸ், அந்த மாதிரி. ஸோ ஒரு 3 hours நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்போம். ஓகே. நீங்கள் 500 கிலோ கேட்டாலும் கொடுப்போம், 50 கிலோ கேட்டாலும் கொடுப்போம். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆரம்பத்துலேருந்து வச்சுருக்கோம். அதுதான் எங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன். எங்களோட வீக்னஸ் ஓவர் கமிட்மெண்ட். எப்படியாவது பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, சூப்பர் மேம். ஸோ எப்போ ஆக்சுவலி எந்த ஒரு பாயிண்ட்ல யூ ரியலைஸ் எனக்கு நான் ஒரு ஐ வாண்ட் டு பி அன் ஆண்டர்பிரினர் அப்படின்னு எந்த மொமெண்ட்ல நீங்க ஃபீல் பண்ணீங்க? கண்ணே, நான் காரைக்குடி காரச்சி. பிறந்ததே தொழில் பண்றதுக்கு தான். தொழில் தான், பிஸ்னஸ் தான். we all have that in, I think, genetically implemented. பட் நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் பர்சனாலிட்டி இருக்கிற பர்சன். எனக்கு எது சரி, எது தப்பு, எது முன்னாடி போகலான்னு டக்குன்னு டெசிஷன் எடுப்பேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் I won't say it's an easy path, but I could manage the path in a better way because I have that basic knowledge. அப்பா பிஸ்னஸ் பண்ணாங்க, அதனால் அப்படியே சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ்குள்ளேயே வளர்ந்ததுனால it was a way to grow for us. ஸோ பேக்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது லைக் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆனாலும் பேக்கிங்கை சூஸ் பண்ணது ஏன்? You want the truth? Yes. This is about the truth. Yes. I don't bake. Oh, okay. I'm not a baker. Okay. I admire a lot of people who bake. I admire a couple of home bakers. ஒருத்தவங்க இருக்காங்க அசோக் நகரில். I love her work. அந்த மாதிரி there are people like I love, my husband is the baker. நான் I'm a perfect business girl. Okay. I should say business woman. I'm a perfect business girl. Okay. So அதை grow பண்ணுறது, பிளானிங், மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜி, ஃபினான்ஷியல் பேலன்சிங், கவர்மெண்ட் ஸ்டாச்சுரிஸ், ஐடி, ஜிஎஸ்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் பார்க்கறதுனால ஒரு 10-11 வருஷம் முன்னாடி வரைக்கும், 12 வருஷம் வரைக்கும் கேமராவில் நாங்கள் வந்ததே கிடையாது. கேக் ஸ்கொயர் பிராண்டு தான் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் தான் பிராண்டோட ஓனர்ஸ்னு எங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா we invite, we talk to them, we know most of their familiesன்ற வரைக்கும் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லணும். நம்ம ஒரு
ஒரு பிரெட்டு பேக்கெட் எடுத்தீங்கன்னா அதோட பின்னாடி பக்கத்தை போய் படிங்க, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பாருங்க. அந்த பிரெட்டை நீங்கள் சாப்பிடலாமான்னு பாருங்க. அது உங்கள் உடம்பு வயிற்றுக்குள்ளே நீங்கள் அனுப்பக்கூடிய, இப்போ ரோட்டில் இருக்க தாரை எடுத்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, கரெக்டாக? அப்போ உங்கள் வயிற்றுக்குள்ளே என்ன பொருள் போடுறோன்றதை கான்ஷியஸாக நீங்கள் டிசைட் பண்ணி போடுங்க. இந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தான் ஐ கம் அவுட். இந்த எப்படி அந்த பீப்புள் கம் அவுட் இன் யூஎஸ் இல்லையா, அந்த மாதிரி ஐ கம் அவுட் of my shell to talk to people, to make them realize health is priority, safe food is priority, fresh food is priority. அந்த மாதிரி விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்காக தான் ஐம் ட்ரைங் டு டாக் டு பீப்புள், பாட்காஸ்ட் என்னென்னமோ பண்ணுறேன். ஐம் ட்ரைங் டு கெட் தட் யங்கர் ஜென்ரேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ லவ் த யங்கர் ஜென்ரேஷன். இன் ஜென்ரலாக அவங்களுக்கு தான் இந்த இப்போ எங்கள் பீரியட்லலாம் வந்து டிவி மட்டும்தான். அந்த டிவியும் அந்த சண்டே மத்தியானம் 3 மணிக்கு ஒரு ஒளியும் வரும்னு நினைக்கிறேன், இப்போ ஐம் ரைட் இல்லையா? அதில் வந்து 10 பாட்டோ 6 பாட்டோ வரும், அதில் 2 அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இவ்வளோதான் எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நாலேஜ். இன்னைக்கு வந்து நீங்கள் எங்கே திரும்பினாலும் அட்வர்டைஸ்மெண்ட், பில் போர்டில் அட்வர்டைஸ்மெண்ட், ஃபோனில் அட்வர்டைஸ்மெண்ட், நீங்கள் கேம் விளையாண்ட அட்வர்டைஸ்மெண்ட், நீங்கள் படிக்கிற வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ எல்லா சைடும் வி ஆர் கிவிங் டூ மச் இன்ஃபர்மேஷன் இன் டு தம். ஒரு பாயிண்ட்ல ஐ திங்க் தே ஆர் கெட்டிங் பெட்டர் அட், தே ஆர் நெக்லெக்டிங் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், தே ஆர் திங்கிங் இஸ் திஸ் வாட் ஐ வாண்ட் இல்லையா? ஸோ அந்த ஜென்ரேஷனுக்கு தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்ன்றதான் என்னோட கான்செப்ட். அதுக்கு தான் ஐ கம் அவுட் டு டாக் அண்ட் டூ ஆல் திஸ் ஸ்டஃப். யூஸ்வலி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இதை பேச மாட்டாங்க. ஐ ஃபீல் லைக் இது இப்படி இருக்குது, இதை சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க அப்படின்றத மோஸ்ட்லி தே ஓன்ட் சே. தே வில் சே லைக் நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படின்றத மட்டும் தான் சொல்லணும். பட் ஆனால் நீங்கள் எப்படி அதை பேசணும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த தாட் பிஹைண்ட் இட்? நம்ம எல்லாருமே பேசிக்காக வந்து ஹியூமன்ஸ். நம்ம பாட்டி தாத்தாவுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்து நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை, நம்ம அம்மா அப்பாவுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரென்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. ஓகே, அப்போ வி ஆர் லேக்கிங் சம்திங். நீங்கள் forget that you are a business person, forget that you are from food industry, consider yourself as a human being and think where are we going. எவ்வளோ நாள் மெடிக்கேஷன்ஸை வச்சு சப்போர்ட் பண்ணி சப்ளிமெண்ட்ரி எடுத்துகிட்டு வாரத்துக்கு 5 வாட்டி டயாலிசிஸ் பண்ணிவிட்டு டெய்லி இன்சுலின் போட்டுட்டு இப்படி லைஃப் ஓட்டவே முடியாது. யூ unless you get there you don't understand the pain of the medical treatment. ஒரு மாத்திரையை வந்து நீங்கள் ஒரு சில பேர்லாம் ஒரே மாத்திரை வந்து 20 வருஷம் போடுறோம். அந்த நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் போட்டோன்னா அந்த மாத்திரையே ஒரு பிளாட்யூ ரீச் ஆகிடும், அதுக்கு மேலே அதோட எஃபெக்டே நடக்காது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது அப்போ யங்கர் ஜென்ரேஷன் என்ன பண்ணும், என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வெளியில் சாப்பிட்றதுனா அப்படியே அழுவாங்க. அவங்களுக்கு நீ ரசம் வச்சு கொடு மாமி, தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறோம் வீட்டில் சாப்பிட்றோன்னு. ஏன்னா நான் அப்படியே சின்னதுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துட்டேன். இப்போ வந்து இந்த நிறையா டிஜிகாமர்ஸ் ஆப்ஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு எது வேணாலும் வரும். அதாவது நீங்கள் ஐப்ரோ பென்சில்லேருந்து காலில் போடுற செருப்புலேருந்து வயிற்றுக்குள்ளே போடுற பிஸ்கட்லேருந்து நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்குறாங்க. இந்த 5 நிமிஷம் அவசரமாக செய்கிற விஷயம் வந்து யூஆர் திங்கிங் அபவுட் இட், யூஆர் ஆர்டரிங், யூ காட் இட் இன் 5 minutes, யூ ஏட் இட். ஸோ இதோட கான்சிக்வன்சஸ்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறதே கிடையாது. சிப்ஸ் பேக்கெட் வேணுமா, ராத்திரி 3 மணிக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா 3:05க்கு வீட்டில் வந்து நிற்கிறான். ஏன்னா ரோட்டில் இப்போ டிராஃபிக்கும் இல்லை, இன்னும் சீக்கிரம் வந்துடுறான். இந்த மாதிரி இவ்வளோ அவசரமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு என்ன அத்தியாவசியம்? புரியுது. நம்ம 3 மீல்ஸ் சாப்பிட்றோம், நடுவில் 2 காஃபியோ ஸ்நாக்கோ சாப்பிட்றோம். இது நம்மளோட நேச்சர். எங்கேருந்து நம்மளால் இவ்வளோ ப்ரெஷர்? ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஏன்னா வசதி வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. கேட்ட உடனே வீட்டில் கொண்டு தரோம். அம்மாவை இன்னைக்கு கேட்டிங்கன்னா இடியாப்பம் பண்ணுங்கன்னா நாளைக்கு நைட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஷீ ஹேஸ் டு பிளான் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் இட் இல்லையா? அந்த பீரியட், அந்த தாட் ப்ராசஸ், ஒரு விஷயம் வேணும்னு எதிர்பார்த்து அதுக்கு காத்திருந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இல்லை. கேட்ட உடனே கிடைக்குது. அப்போ கேட்டவுடனே எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ஸ்கூலில் சண்டை, எனக்கு என் ஃப்ரெண்டு கூட சண்டை, எனக்கு என் லவர் கூட சண்டை, எனக்கு எங்கள் அம்மா வந்து என்னை ஃபோனில் திட்டாங்க, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, என்னை வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், உடனே we go into an app, order something, eat. எஸ் இல்லையா? இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். உலகத்தில் எதை வேணால் விற்கட்டும், you make your decision, you finalize what you want to put inside your mouth, that is going to keep you healthy. இதுதான் என்னோட கான்செப்ட். நைஸ்.
இப்போ நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எஸ்பெஷலி விமன் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வரும். லைக் இது வேணுமா, இது பண்ணணுமா, நீ வீட்டில் ராணி மாதிரி இரேன், உனக்கு எதுக்கு, நான் தான் இருக்கேன், லேம் தி பிரெட் வின்னர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்க ராஜா மாதிரி வீட்டில் இருங்க, நாங்க போய் பண்றோம். ஓகே, ஏன் பண்ண முடியாது? we are humans. What is actually when a woman gives birth, the power that it needs for a natural birth is a man can never imagine. அந்த ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய உமனால ஏன் பண்ண முடியாது? why can't they do? ஸோ நான் ராணி மாதிரி இல்லை, நீங்கள் ராஜா மாதிரி வீட்டில் இருங்க. ஐ வில் கோ, ஐ வில் டூ திங்ஸ், ஐ வில் மேக் அவர் லைஃப் பெட்டர், ஐ வில் பிரிங் த மணி. வை கேன்ட் ஐ? இந்த ஃபெமினிசம்லாம் விட்டுருங்க. ஃபெமினிசத்தை விட ஈக்குவல் ரைட்ஸு, இந்த இந்த கான்செப்டே வந்து ஐ திங்க் இட் இஸ் ராங். வி போத் ஆர் born to the same mother. You get an attention because you're a boy. I don't get an attention, or I am treated a little lower than you. வீட்டுக்கு வந்தால் ஸ்கூல்லேருந்து நான் டிஷ் வாஷ் பண்ணணும், நான் கூட்டணும், நான் துணி மடித்து வைக்கணும், நீ வந்து வெளியே கிரிக்கெட் விளையாட போகலாம். ஹவ் இஸ் தட் ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ குழந்தைய வளர்க்குற விதத்துலேருந்து நம்ம மாற்றணும். ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பண்ணணும்னா அடிப்படையாக பெற்றோர்கள் தான் மாற்ற முடியும். பேரண்ட்ஸ்க்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து யூ டேக் இட் that you will treat both your child equally, you will educate them both equally. என் பொண்ணு சமைச்சானா என் பையன் டிஷ் வாஷ் பண்ணுவான், என் பொண்ணு தோசை ஊற்றுனானா என் பையன் டிஷ் வாஷ் பண்ணுவான், என் பையன் தோசை ஊற்றுனானா என் பொண்ணு டிஷ் வாஷ் பண்ணும். யாராவது ஒருத்தர் ஃபுட் மேக்கிங், ஒருத்தர் க்ளீனிங், அப்படி தான் எங்கள் வீட்டில் பழக்கம். நான் வந்து அந்த சைட் டிஷ்லாம் பண்ணிட்டு தோசை ஊற்றுறதுக்கு மட்டும் நான் ஓடி வந்து உட்காந்துப்பேன், யாராவது ஒருத்தர் ஊற்றுங்க அப்படின்னு. ஸோ தே லேர்ன். நம்ம சொல்லிக் கொடுக்குற விதத்தில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அவங்கள எஜுகேட் பண்ணுறோம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அவங்க மேலே திணிக்காமல் அவங்களோட விஷயம் எல்லாத்தையும் கேளுங்க. கேட்டுட்டு ஏன்டா கண்ணு இது இப்போ பண்ணாமல் நாளைக்கு பண்ணால் என்ன அவசரம், நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தே வில் ரெஸ்பெக்ட் யூ. நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணி, அவங்கள ஹியூமனாக ட்ரீட் பண்ணி, அவங்களுக்கு அறிவு நம்மளை விட சத்தியமாக இந்த ஜென்ரேஷனுக்கு அறிவு ஜாஸ்தி. நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஐ ஹவ் சீன், ஐ ஹவ் ஃபெல்ட். ஏன்னா நம்மளுக்கு இருந்த எக்ஸ்போஷரை விட 1000 times அதிகமான எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையில் உங்கள் குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் சொல்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து யூ டூ இட், யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ டேக் த ஓனர்ஷிப் ஆஃப் க்ரூமிங் யுவர் சில்ட்ரன் ஈக்குவலி. மேன் அண்ட் உமன் ஆர் சேம். You could be a homemaker, you could be a homemaker too. There is no differentiation, there is no shame on how can a man be a homemaker அப்படின்னா there is no shame on it. What is the shame? So how can a woman be a homemaker? Why should she be a homemaker? இதுதான் என்னோட question. So treat them equally, you educate them equally. அப்போ தப்பு வந்து வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது. வளர்க்குற விதத்தை சரி பண்ணோன்னா you will become equal. ஸோ இப்போ ஒரு விமன் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது, லைக் as I said, நம்ம வந்து ஒரு இதெல்லாம் நீ பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அழகாக சொன்னீங்க, அதை நீங்கள் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேரண்டிங்லேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் உமனுக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்கும்ல, லைக் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம அங்கேயே ஸ்டாப் ஆகிடுவோம். இவ வந்து நல்ல அம்மாவே இல்லை, ஒரு நல்ல மனைவியே இல்லை, இல்லை நீ ஒரு நல்ல லேடியே இல்லை அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க மேலே ஒரு ஷேமை போட்ட உடனே அவங்க தே வில் ஸ்டாப். பண்ணணும்னு நினச்ச விஷயத்தை அடுத்த டேக் இட் ஃபார்வர்டே கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? அதாவது டிவோர்ஸிஸ், சிங்கிள் மாம்ஸ், ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஓடி போயிட்டார், ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே இருக்கார், பேச மாட்டார், ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவோட அவர் இருக்கார், நீங்கள் தனியாக இருக்கீங்க, ஒரு வீட்டில் 2 சமையல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கேன், நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேனும் கூட. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, man goes and cheats on a woman. Let's take this as an example. Yes. A man goes and cheats on a woman. He is forgiven very easily. Nobody cares about it and nobody thinks about it. They say, கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருந்தாரு, சரியாயிட்டார், இப்போ ஒய்ஃபோட நல்லா இருக்காங்க. Okay? Will they ever give this right to a woman? She's shamed in public. She's shamed in her own house. She's shamed by her family. What makes them to give that pain to that woman? What right doesn't she have
on the name of God who gave birth to both the boy and the girl, when did he differentiate that the woman should be shamed? Okay, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நான் ஐம் நாட் என்கரேஜிங் உமன் டு கோ அண்ட் டூ திஸ், பட் ஐம் ஆஸ்கிங் ஈக்குவலைஸ் தம் இன் த சொசைட்டி. அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியாது. ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீ வந்து அதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட, அதனால நீ இதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, வேலைக்கு போனேன், நீ ஒரு வாட்டி பைக்லேருந்து கீழே விழுந்துட்ட, இனிமேல் நீ வேலைக்கெலாம் போக வேண்டாம், ரொம்ப சிம்பிளான விஷயத்தையே எடுத்துக்கோமே. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா எடுத்தேன்னா, அப்போ உங்கள் பையன் இது வரைக்கும் பைக்லேருந்து கீழே விழுந்ததே இல்லையா, அவனை ஏன் நீங்கள் வீட்டில் வச்சுக்கல? வை டு வி நீட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, நம்ம சொல்கிற ஃபிசிக்கல் ஹெல்த் ஆஃப் உமன் வந்து டியூரிங் அ நேச்சுரல் சைல்ட் பர்த், கரெக்ட். ஆனால் நான் வந்து இப்போ ஒரு 80 pounds 120 pounds இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 120 pounds உமனை 200 pound மேனால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. தட்ஸ் வேர் த ரேப் கம்ஸ், தட்ஸ் வேர் த ஃபிசிக்கல் அடாசிட்டி ஆஃப் men கம்ஸ். ஓகே, பட் ask them to bear a fucking child in their womb and see whether they can do it. One time, one man, one trial. You know what I mean? And the physical strength gives them the arrogance to dominate the woman. That needs to be controlled. That will not be controlled by a woman. That needs to be taught by a mother. அம்மா அவள் பொம்பளை பிள்ளைம்மா, அவளை விட்டுறாதம்மா, அப்படிலாம் கிடையாது. நீ என்ன பண்ணுறியோ அவளும் பண்ணுவா. அவள் விழுந்தாலும் நான் பார்த்துப்பேன், நீ விழுந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஸோ பேரண்டிங்கில் தான் திஸ் சீட் இஸ் பிளான்டட் இன்சைட். தங்கச்சி பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், நீ தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நீ தான் போய் அவங்க வீட்டில் சொல்லணும், கிடையாது. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அவள் லைஃப்பை பார்ப்பா, நீ உன் லைஃப்பை பாரு. அந்த குரூமிங்கே வந்து தப்புன்னு சொல்கிறேன் நான். அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் த ஒன்லி ரீசன் தட் தே திங்க் தே கேன் டாமினேட். இந்த டாமினேஷன் ஹஸ் கம் இன் லாஸ்ட் 200 years. ஒரு 2-3 டிகேடாக தான் இது, செஞ்சுரிஸாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் உமன் வேர் வெரி ஸ்ட்ராங். நிறையா உமன் குயினாக இருந்திருக்காங்க. எலிசபெத் இல்லையா, குயின் எலிசபெத் இல்லையா, எத்தனை வருஷம் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க. நம்ம அம்மா ஜெயலலிதா இல்லையா, எத்தனை வருஷம், எவ்வளவு மென் அப்படி கண்ட்ரோல் அப்படி இப்படி கண்ணை அசைச்சாங்கன்னா நிற்க வச்சாங்கல்ல. ஸோ உமன் ஹாவ் த பவர். But the thing is, you need to come out strong to establish yourself as a strong woman. இல்லைன்னா no one is going to listen to you. No one. நீங்கள் அவங்க சொன்னோடனே அப்படி பண்ணிக்கூடாதோ, விழுந்துட்டோமோ, அப்போ நம்ம ஆஃபீஸ் போனால் திருப்பி விழுவோமோ, that is where your weakness starts. Stop that. Stop thinking that you are weak. Start thinking that you are stronger and you can do better than what you did. நீ ஏதோ 10 விஷயம் தப்பு பண்ணியிருக்கலாம், 10 தடவை ஃபெயிலாக இருக்கலாம், கீழே 2 தடவை விழுந்திருக்கலாம், மாமியார் கூட சண்டை போட்டிருக்கலாம், என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும். You can improve yourself. Self improvement is always important. நீங்க பேசும்போது நான் அப்படியே மெய் மறந்து கேட்டேன். அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்க பேச பேச கேட்க கேட்க அடுத்த கொஸ்டின் என்னன்னு. நைஸ், சூப்பர். ஸோ இந்த சொசைட்டி பிளேஸ் அ பிக்கர் ரோல் இல்லையா மேம்? லைக் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி இட்ஸ் ஓகே, பட் ஆனால் அந்த சொசைட்டியோட ப்ரெஷர்னாலே சில விஷயங்கள் நடக்குது இல்லை. இப்போ ஒரு விமன்னா இப்படி தான் இருக்கணுன்றது வீட்டில் இருக்கவங்க ஒரு சப்போர்ட் பண்ணால் கூட அவங்க சொசைட்டிக்கு பயந்து தானே அந்த ப்ரெஷரை அவங்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Whose society? Made of a bunch of people, right? 4 பேர். Okay, made of bunch of people, right? So they're all 100% saint. They're great. Their life is so great. They're running a Porsche morning, evening, and evening, dinner, and they're having a 5-star hotel thing, and they are living, let's say, Reliance Ambani's life or Warren Buffett's life or something. Go do your damn thing. Go fix your life first. You can fix mine later. Yeah. ஆனால் 4 பேருக்கு தானே மேம் அந்த நம்ம ரொம்ப பயப்படுறோம். அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றது தானே அந்த சொசைட்டியில் ஒரு பெரிய பயம் இருக்கு. Why? அந்த 4 பேர் ஆக்சுவலி யாருன்னு எனக்கு பெருசா தெரிஞ்சதும் இல்லை, பட் அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது தானே ஒரு பெரிய விஷயம். Is it going to come and sting you on your body? ஊண்டாக போதா, காயமாகி அதுக்கு தையல் போடணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. 2 காது கொடுத்துருக்கான்ல கடவுள், ஒரு காதில் வாங்கிட்டு ஒரு காதில் போயிட்டே இரு. எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் மட்டும்தான் என் பிரெயினுக்கு போகணும். தேவையில்லாத குப்பையெல்லாம் நான் உள்ளே எடுக்கிறது இல்லை. டே 1லேருந்து நீங்கள் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் தான் உங்களை எவால்வ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லை, நான் கொஞ்சம் சின்னதுலேருந்தே கொஞ்சம் இப்படி தான். ஓகே, ஸோ அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல், அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம் டு ஒரு பிஸ்னஸில் ஒரு விமனா இந்த மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங் இண்டிபெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? அப்படி நான் சொல்லணும்னா, இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுன்றதை விட நான் நானாக இருக்கிறேன்.
சொசைட்டிக்காக மாறல, என் குடும்பத்துக்காக மாறல, என்னோட இண்டஸ்ட்ரிக்காக மாறல. என்னோட இண்டஸ்ட்ரியில் நிறைய பீப்புள் வந்து தே லவ் மீ. பிரசிடென்ட், சேர்மன், இண்டஸ்ட்ரி, பேக்கரி ஃபெடரேஷன், IBF எல்லாருமே வந்து பிகாஸ் ஐ ட்ரீட் them as humans. I treat them as polite as possible and as kind as possible. That's the best I can do. And that's the best I'll give for everyone. ஆனால் அது வந்து என்னோட பர்சனாலிட்டி. ஐம் அ டைப் A பர்சனாலிட்டி. அதாவது we make a decision, we stick to the decision whatever may the consequences be. You don't stop at one point. ஐயோ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடிவு தவறானதா இருந்தாலும் அதனால வரக்கூடிய தாக்கங்களை நம்மளால தாங்கிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு தான் அந்த டெசிஷன் எடுக்கணும். இதனால இதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா அந்த டெசிஷன் எடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த டெசிஷன் எடுக்காம இருக்கிறதுனால என்னென்னலாம் பிரச்சனை வருதோ அதையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கணும். கரெக்டா? ஸோ யூ மேக் அ டெசிஷன் அண்ட் யூ ஸ்டிக் டு த டெசிஷன். Before you make the decision, you make a mind full of cons and pros in your in your thought process and say, okay, I am making this decision, I am sticking to it, come what may. Whoever says whatever they say, it's about personal, it's about business, it's about children, it's about life, it's about family, whatever it is. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எது சரி எது தவறுன்ற நாலேஜ் கட்டாயமா இருக்கும். கண்டிப்பா. ஓகேவா? நான் என் பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்வேன்னா, நீ என்ன வேணா பண்ணு, எப்போ உனக்கு அம்மாட்ட இந்த விஷயம் சொல்ல வேண்டான்னு தோணுதோ அப்ப நீ தப்பு பண்றேன்னு அர்த்தம். நீ நிறுத்திடு. உன்னால என்கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருந்தா you already know what is right and wrong. You think it is wrong, that's why you want to hide it, so don't do that. So I am not here to educate you about right and wrong because you already knew. அப்புறம் நான் சொல்லி நீ எப்படி கேட்ப? ஸோ நீ தான் அந்த டெசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி தான் எந்த டெசிஷனாக இருந்தாலும் ரைட் ராங் எவ்ரிபடி நோஸ். ஸோ ஸ்டிக் டு யுவர் டெசிஷன். இது தப்பு, இதை நான் போய் என் வீட்டில் சொல்ல முடியாது, இதை நான் போய் எங்கள் அம்மாட்ட போய் தைரியமாக நான் இந்த பொண்ணை கேலி பண்ணேன்னு சொல்ல முடியாதுன்னா அந்த பொண்ணை நீ கேலி பண்ணாத, அவ்வளோதானே. நான் கேலி பண்ணிட்டு அம்மா கிட்ட மறைக்கிறேன் அப்படின்னாலே யூஆர் ஆல்ரெடி அ கல்பிரிட். உனக்கு தெரிஞ்சிருக்கு தப்புன்னு, இது அம்மாட்ட சொன்னா அம்மா கொன்றுவான்னு தெரியும், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட மறைக்கிறேன்னா அது 2வது தப்பு. ஃபர்ஸ்ட் டைமே வந்து நான் இந்த மாதிரி விளையாட்டா அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு அழுதுருச்சு அப்படின்னு ஏதாவது என்கிட்ட சொன்னேன்னா ஐ வில் ப்ராபப்ளி எஜுகேட் யூ. கண்ணு, தட்ஸ் வெரி ராங், ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட், வாட் மேட் யூ டூ இட், எதுக்காக பண்ண, அந்த பொண்ணு என்ன பண்ணா, ஏதாவது பேசி ஐ வுட் ஹவ் given you a thoughtful process that you should never repeat it. நீ வந்து அதை என்கிட்ட சொல்லலைன்னா அது இன்னும் மிகப்பெரிய தப்பு. அப்போ யூஆர் ஸ்டார்டிங் ஹைடிங். அப்போ குழந்தைங்க வந்து பெற்றோர்கள் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும். கண்டிப்பா. கரெக்டா? அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா, நான் சம்டைம்ஸ் திஸ் இஸ் த வே தட் வி டாக் இன் US, நாட் இன் இந்தியா. இவங்க எப்படி எடுத்துப்பாங்க உங்க ஆடியன்ஸ்னு தெரியல, பட் ஐ எம் கோயிங் டு சே, இஃப் யூ கில் சம்ஒன், I will bury the body for you, but please make sure you let me know beforehand. So I will be there to protect you. அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா பேரண்ட்ஸ் இருக்கணும். நான் அதுக்காக குழந்தைங்களை போய் கொலை பண்ணுங்கன்னு சொல்ல, அம்மா அப்பா போய் புதைங்கன்னு சொல்ல. இட்ஸ் a way of saying. So if you are going to make a very wrong decision, you need someone to support you. Think about me first. I am your mom. I will do anything for you. இந்த தைரியம் குழந்தைங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு தப்பு பண்ணணுன்ற எண்ணம் வராது. புரியுது. நீங்கள் நம்ம இந்தியன் அந்த ரேப் கவுண்ட் எடுத்தீங்கன்னா அதில் வந்து 80 to 100% ஆஃப் பீப்புள் வந்து சரியான வளர்ப்பு முறை இல்லாததுனால தான் இது நடக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு 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 அம்மா வளர்த்துருக்காங்க அப்படின்னா, எதிர் த மதர் இஸ் ஸோ ஃப்ரீக்கிங் கேர்லெஸ் ஆர் ஷி நெவர் பாதர் டு பி அ மதர். ஸோ பி அ பெட்டர் மதர். அதான் இதோட தாட் ப்ராசஸ். இப்போ நைட்டு இப்போ ஒரு பையனோட ஒரு பொண்ணு வெளியில் போகிறா அப்படின்னும் போது, ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருது அப்படின்னா அந்த பையனை நம்ம பெருசாக ப்ளேம் பண்ணுறதில்ல, பட் நீ ஏன் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போகிற அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் இதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவள் ஏன் அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஏன் போகணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. Why can't she go? நான் என் பொண்ணுக்கு ஜென்ரலாக ஒரு பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். நம்பர் 1 பட்டன் அழுத்தினா எனக்கு கால் எங்கே இருந்தாலும் வந்துடும். அவளோட லொக்கேஷன் என்கிட்ட 24 hours ஷேர்டு, என் பையனோட லொக்கேஷன் என்கிட்ட ஷேர்டு, என்னோட லொக்கேஷன் அவங்க 2 பேர்கிட்டே ஷேர்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், தட்ஸ் த ட்ரஸ்ட். நீ எங்கே வேணா போ, உனக்கு அவசரம்னா நான் அங்கே ஓடி வரணும்னா எனக்கு முதல்ல நீ எங்கே இருக்கேன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ ஒரு 11
12 வரைக்கும் ஐம் ஓகே இஃப் மை சன் இஸ் அவுட். ஒரு 1:30 ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கவலைப்படுவேன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் லொக்கேஷன்லாம் பார்க்க மாட்டேன், கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேன். பட் அவன் 1:30க்கு வரான்னா ஐ வில் லீவ் அ லைட் ஆன். அந்த லைட்டை ஆஃப் பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து போயிடுவேன். என்னடா கண்ணு லேட் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமாம்மா ஈசியர் வரைக்கும் போனோம், திரும்பி வரும்போது லேட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு என் பொண்ணை நான் இப்படி அனுப்புவேன்னா அவளுக்கு அதே 25 years ஆகும்போது ஐ ஹாவ் டு லெட் ஹர் கோ. ஐ ஹாவ் டு கிவ் ஹர் த ஃப்ரீடம் டு டூ திங்ஸ். பயந்து ஒரு பெண் வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நான் அது கணவராக இருக்கட்டும், அது குழந்தைகளாக இருக்கட்டும், அது தாய் தந்தையாக இருக்கட்டும், மாமியார் மருமகளாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற அந்த 4 பேராக இருக்கட்டும், பயந்து ஒரு பெண் வாழ்க்கையை நடத்தணும்னு என்ன அவசியம்? ஒரு முறை தான் வாழ போகிறோம். புரியுது. Let them also live here. Let them also have their space. Let them also have their life. அவங்களும் வரட்டும். அவங்கள பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுற அளவுக்கு கண்ணியமான ஒரு பையனை கூட கூட்டின்னு போனீங்கன்னா you will be always be safe. So your choice is to choose the right person to be there. Yes. நான் 10 பேரை பார்த்தேன், இவன் ஐ கேண்டி, இவன் ரொம்ப அழகா இருக்கான், இவனோட போலான்னு நீ முடிவு பண்ணேன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். நான் 10 பேரை பார்த்தேன், இந்த 10 பேர்ல இந்த பையன் நீ பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுருவான், இவன் கூட போகலாம், இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நீ முடிவு பண்ணேன்னா தட்ஸ் யுவர் பிரெயின் டாக்கிங். ஸோ இட்ஸ் அ தாட் ப்ராசஸ் ஆஃப் த கேர்ள். ஸோ அந்த எஜுகேஷனை ஒரு கேர்ள் சைல்டு கொடுக்க வேண்டியது எவ்வளோ முக்கியமா? பிகாஸ் மென்னுக்கு சில விஷயங்கள் ஃப்ரீடமாகவே கிடச்சிடுது. பட் ஆனால் பொண்ணு குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டம்ளரை நீ இங்கே எடுத்து வை, வீடை நீ பெருக்கிடு, இந்த நீ தேய்ச்சி வச்சிரு, அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு வருவான், அவனுக்குமே தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தர வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஆனால் சொல்லித்தராங்களான்னு கேட்டால் இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க். அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கட்டும், இல்லை சேஃப்டியாக இருக்கட்டும், அது சொல்லிக் கொடுக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க ஆஸ் அ மதரா? 500% ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேட் பண்ணும்போதே 2 குழந்தையும் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அவள் எப்போ பார்க்க அழகாக இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு நான் வெளியே போகணும்னு நினைக்கிறாளே அப்பயே உங்கள் வளர்ப்பு தப்பு. நான் இவங்க கூட போனாலும் 5 மணி நேரம் ஆனாலும் என்னைய பத்திரமா வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போவாங்கன்ற தாட் ப்ராசஸ் இருக்கவங்க கூட நீ வெளியே போகலான்ற தைரியம் உனக்கு வருதுன்னா யூ ஆர் த ரைட் கைண்ட் ஆஃப் பர்சன். யுவர் மாம் டுக் வெரி குட் கேர் ஆஃப் யூ. ஷி எஜுகேட்டட் யூ அபவுட் லைஃப். And the choice is made because how we treat them, how we educate them, how we tell them what is right and what is wrong. They also know it is wrong. அந்த பையனை கூட்டின்னு போகும்போது அந்த பொண்ணுக்கு உள்ளார உறுத்திருக்கும், இவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது கட்டாயமா. ஸோ இட் இஸ் யுவர் சாய்ஸ். யூ மேக் த பெஸ்ட் சாய்ஸ். அந்த பொண்ணுங்க தான் they have to make the best choice. அஸ் அ மதரா அதை நம்ம பசங்களுக்கு எப்படி சொல்லித்தரது கேர்ள் சைல்டுக்கு? அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சுதந்திரம், நம்மக்கிட்ட அவங்களால பேச முடியணும். அம்மா நான் இன்னைக்கு ஈவினிங் வெளில போகிறேன், என் கிளாஸ்மேட்ஸ் ஒரு 5-6 பேர் வராங்க, இவனை பற்றியா இவன் பயங்கர அழகாக இருக்கான் வித் ஃபோன், இவன் ரொம்ப பொலைட்டாக பேசுவான், ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டான், இதில் யார் கூட போகணுன்னு தெரியல அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. என் பொண்ணு நான் சொல்லுவேன், கண்ணு இந்த ஐ கேண்டியை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ, அப்பப்போ பார்த்துக்கலாம். இந்த பையன் இருக்கான்ல பேச மாட்டான்னு சொல்கிறல, அவன்கிட்ட சொல்லு, வில் கோ அவுட் இன் அ கேப், ஐ வாண்ட் டு see this place, my mom gave permission, can you bring me back home? முதல்ல இதை கேளு சேஃப்லி. இஃப் he says okay, or if you need a car and a driver, I will give you that, or I will come with you and stay outside, I will not bother you, you go have fun, then we all can come back, இல்லை he can bring you back. இதை நம்மக்கிட்ட குழந்தைங்க சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் திருட்டுத்தனமாக பண்ணுறதுனால தான் 90% பிரச்சனை. ஏன்னா இப்போ வீட்டில் அதை சொல்லும்போது அவங்க முதல்ல கேட்குற கேள்வி நீ என்ன பண்ண அப்படின்றது தான் முதல் கேள்வி. இப்போ எனக்கு ஒரு யாரோ செக்ஷுவலி என்னை யாரோ ஒரு அப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை யாரோ எனக்கு ஒரு தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை என்னை தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வீட்டில் சொல்கிறதுக்கான அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுக்கறது இல்லை மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் த கேர்ள் சைல்டு. அதை சொன்னாலே என் படிப்பு பாதிக்கப்படுமோ, இல்லை என்னை வெளியில் அனுப்பாமல் போயிடுவாங்களோ, என்னால் பிஸ்னஸே பண்ண முடியாமல் போயிடுமோ, இல்லை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களோ, காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்களோன்ற பயத்திலே நிறைய நேரம் பெண்கள் அதை சொல்கிறதே கிடையாது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என் காலேஜ் காலத்தில் நான் இன்னும் ரொம்ப அழகா இருப்பேன். இப்ப அழகா இருக்கேனான்னு தெரியல, அப்ப ரொம்ப அழகா இருப்பேன். அதோட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. பயங்கர சண்டை. அதாவது 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வரலைன்னா 4:15 ஸ்கூல் 4 மணிக்கு விடுவோம், 4:15க்கு 7 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்திருக்கணும். வரலன்னா 4:16க்கு எங்கள் அப்பா வாசல் நிற்பார், பொண்ணை காணும், சொம்மடி விடும். அது ஒரு டிசிப்ளின். விட்ட உடனே அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு பேய் மாதிரி வருவேன். எனக்கு அந்த ரோட்டில் இருக்க பசங்கள்லாம் எனக்கு வச்ச பேரே பிள்ளையார். நான் வந்துட்டேன்னா ஸ்கூல் விட்டுருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவேன், அவ்வளோ பயம், அப்பா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு டிசிப்ளின் இருந்தது, ஒரு டைம், ஒரு மரியாதை, ஒரு விஷயம் இருந்தது.
இப்போ வந்து அந்த ஃபோனில் பார்க்குற விஷயத்தே எங்கள் வீட்டில் வந்து என் பொண்ணோட ஃபோனோட லாக்காக இருந்தாலும் அது எனக்கு தெரியணும், அவள் என்ன பார்க்குறான்றது எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாமல் அவளை ஒரு விஷயம் செய்யக்கூடாது. எப்போ அவள் எனக்கு தெரியாமல் செய்கிறாலோ there is something wrong. இது வந்து பெற்றவங்களுக்கு 100% தெரியணும். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து they are more preoccupied. அவங்க இன்ஸ்டா பார்த்துட்ருக்காங்க, அவங்க வந்து ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்காங்க, குழந்தைங்க படிக்கிறேன்னு சொல்லி அதுங்க புக்கு கீழே வச்சு அதுங்க பார்த்துட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு வேலை ப்ரெஷர் ஜாஸ்தி, ஐடி, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இதில் இன்னொரு குழந்தை இருந்ததுன்னா அதையும் பார்க்கணும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. எவ்ரிபடி ஹேஸ் அ லைஃப் தட் தே ஆர் லீடிங் வித் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் தேர் லைஃப். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கலாம் குழந்தைங்க கூட உட்காந்து. இப்போ நான் வந்து நைட்டு ஒரு 9:45 10க்கு பெட்டுக்கு போகிறேன்னா ஆல்மோஸ்ட் 11 வரைக்கும் சும்மா கதை பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி அது நடந்ததா, இன்றைக்கி இது நடந்ததா, இன்றைக்கி ஆஃபீஸில் இது நடந்ததா, நான் சொல்ல அவ சொல்ல, நான் சொல்ல அவ சொல்ல, அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் ஷி ஓப்பன்ஸ் அப். அந்த டீனேஜில் ஷி ஓப்பன்ஸ் அப், ஷி டாக்ஸ், ஷி சேஸ் ஒரு ஐ கேண்டி கூட இல்லைம்மா கிளாஸில். நான் சொன்னேன் வில் ட்ரை டு பை ஒன் அண்ட் புட் தேர். முடிச்சா. ஸோ வாட் எவர் ஷி ஹேட் இன் ஹர் பிரெயின் இஸ் பாஸ்ட் அவுட். ஸோ ஷி ஹஸ் வென்டட் இட் அவுட். ஸோ ஷி டசன்ட் ஹேவ் தட் டெஸ்பரேஷன் டு லுக் ஃபார் இட். அப்புறமே ஏதாவது சொல்லுவா, ஐ விஷ் ஐ கெட் அ வெரி குட் ஹஸ்பண்ட், ப்ராபப்ளி லைக் மை பிரதர் ஆர் ப்ராபப்ளி லைக் சம்மன் ஹூ இஸ் லைக் ரியலி திஸ். நாங்கள் வந்து வி ஹாவ் அ டெஸ்ட் அட் ஹோம். என் பையன் வந்து யூஎஸில் ஒயிட் ஹவுஸில் ஜார்ஜ் டவுனில் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி. என் பொண்ணு வந்து +1 படிக்கிறாங்க. அவங்கள நான் மீடியாவுக்கு கொண்டு வரல ஜென்ரலாக, பட் திஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். 2 பேருக்கும் ஒரு 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவள் ஒரு பாய் ஃப்ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அம்மா ஃபஸ்ட்டு பார்க்கணும். அம்மாவுக்கு பையனை பிடிக்கணும், பையனோட குணம் பிடிக்கணும், பையனுடைய அம்மா அப்பாவுடைய குணம் பிடிக்கணும். குணம் தான் பிடிக்கணும். ஐ டோன்ட் கேர் வாட் எவர் தேர் இஸ் பிஹைண்ட் இன் ஃப்ரண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அவங்க நல்லவங்களா இருக்கணுன்றது அம்மாவோட தாட். அண்ணனோட தாட், அவங்க வந்து அந்த பையன் வந்து நல்ல எஜுகேட்டடாக இருக்கணும், நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கணும், ரொம்ப பொலைட்டாக ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணுன்றது அண்ணனோட தாட். அப்பாவோட தாட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், என் பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு. இந்த 3 டெஸ்ட்டும் பாஸ் பண்ணால் தான் பாய் ஃப்ரெண்டு. ஸோ அது அடிக்கடி கவலைப்படும், இந்த டெஸ்ட்டை யாருமே பாஸ் பண்ண மாட்டாங்கல்ல, அடிக்கடி கவலைப்படும். இது ஒரு 2 வருஷமா இந்த கான்வர்சேஷன் ஓடுது எங்களுக்கு. இட்ஸ் அ வெரி பர்சனல் கான்வர்சேஷன். அம்மா, டு யூ திங்க் anyone will pass your category of good person? Do you think anyone will pass category of being a smart person with Raja? Do you think anyone will pass between these two and then go to dad and be strong and physical? I doubt it. So I'm never going to get a boyfriend. இதெல்லாம் அவளோட கவலை. அந்த வயதிற்கு உண்டான அழகான சின்ன சின்ன கனவுகள், சின்ன சின்ன விஷயங்கள், அதை பகிர்ந்துக்கக்கூடிய நேரம் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக. I have never said, how can you have a boyfriend? 14லாம் நீ எப்படி பாய் ஃப்ரெண்ட் பற்றி பேசுகிற, படிக்கிற வழி பார், அதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. இட்ஸ் ஃபன். இப்போ பிள்ளைங்க வந்து 12-13 வயசில் பெரிய பிள்ளைங்களாகிடுதுங்க. 28-30 வயசில் கல்யாணம் ஆகுதுங்க. தேர் இஸ் அ லாங் கேப். யூ ஹவ் லாட் ஆஃப் ஹார்மோனல் இஷ்யூஸ், யூ ஹவ் லாட் ஆஃப் பாடி சேஞ்சஸ், யூ ஹவ் லாட் ஆஃப் சொசைட்டல் ப்ரெஷர், யூ ஹவ் லாட் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர், யூ ஹவ் லாட் ஆஃப் செல்ஃப் ப்ரெஷர் டு க்ரோ ஆர் பி பெட்டர் தென் சம்படி. இதெல்லாம் தாண்டி தே ஷுட் ஹாவ் தேர் லிட்டில் ட்ரீம்ஸ், தேர் லிட்டில் மொமெண்ட்ஸ் இன் லைஃப் தட் தே என்ஜாய். இப்போ விட்டுருங்க, அவள் ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பற்றி நினச்சி சிரிக்க மாட்டா. கண்டிப்பாக. ஸோ யூ give them that. That's how you be a better parent. You let them talk to you. யார் வேற ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம். அவங்க என்ன பேசினாலும் அப்படியே சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா they'll come out with everything. They are குழந்தைங்க வந்து ஒரு 16 வயசு வரைக்கும் they are basically very innocent. என்னைய கேட்டிங்கன்னா அது எவ்வளோ சூட்சமமான குழந்தையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸை க்ரூம் பண்ணிங்கன்னா you will create a fantastic human being. 10 நாள் சாப்பிடாம கொலைப்பட்டினி கடந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் வந்து ஏன்பா அந்த பொண்ணு யாரையாவது கல்யாணம் பண்ணுறேன்னு நான் சொன்னிச்சு. எப்போயாவது ஒரு சர்க்கிள் வராமல் வாழ்க்கை நேர்கோட்டில் போகவே போகாது. ஏறு நின்னா கீழே தள்ளும், ஏறு நின்னா கீழே தள்ளும், ஏறு நின்னா இன்னும் கீழே தள்ளும். சரியான விதத்தில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் ஒரு உணவை ரெடி பண்ணும். இதை வந்து 3 நாளைக்குள்ளார கஸ்டமர் கையில் போய் சேரணும். இதை பேன் இந்தியாவாக பண்ணணும். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றதான் இப்போ ஒரு சீரியஸ் டிஸ்கஷனில் இருக்கோம் எங்க. பட் ஐ வில் சே த ட்ரூத், தென் யூ எடிட் ஆஸ் பர் வாட் எவர் யூ வாண்ட்.